ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டான சூப்பரான சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவை ஒரு சல்லடையில் கொட்டிக்கிறேன். இது கூடவே நம்ம மைதா மாவு எடுத்த அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுட்ரு போட்டுக்கிறேன். இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் இது மாதிரி சலித்து எடுத்தோம்னா கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாம் ஒன்றா கொட்டி சலிக்கும் போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். தனித்தனியாக சலிக்காமல் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சலித்தோம்னா எல்லாமே கோகோ பவுட்ரு, மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சை சாறை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் இல்லைன்னா வினிகர் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கிறேன். 1/2 கப் சர்க்கரையை இது மாதிரி பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இதுமாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டர் மில்க்கு, அதையும் இதிலே சேர்த்துட்றேன். அடுத்தது இது கூட வாசனைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே சாக்லேட் கேக்கோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கிறதுக்கும் கலர் நல்லா கிடைக்கிறதுக்கும் 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துருக்கேன். ப்ரூ இல்லைனா சன்ரைஸ் அது மாதிரி எந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். மிக்சியை 1 2 3 அப்படின்ட்டு வச்சு அரைக்காமல் விப்பிங் மோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த லெஃப்ட் சைடு அதில் வச்சு விட்டு 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 நம்ம அதை விப்பிங்கில் வச்சு அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கணும். இதை அப்படியே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம சலித்து வச்சுருக்கு இல்லைங்களா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு, அந்த பவுட்ரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக அந்த மைதா மாவு, கோகோ பவுட்ரு அதெல்லாம் வச்சுருந்தேன்னா அது ஒரேடியாக கொட்டாமல் நான் 3 பேட்சாக நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும் போது ஒரே டைரெக்ஷனில் தான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றிலாம் நம்ம கலக்கக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே ரொம்ப ஸ்மூத்தாக கலக்கணும். ரொம்ப வேகமாக கலக்காமல் இது மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பொறுமையாக கலந்துக்கணும். நான் ஸ்பேச்சுலா வச்சு தான் கலந்துக்கிறேன். ஸ்பூனோ இல்லைன்னா இது மாதிரி ஸ்பேச்சுலா வச்சும் கலந்துக்கலாம். பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். இது 6 இன்ச்சு அளவுக்கு கேக் டின்னு தான் இது. இதில் ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இது மாதிரி கேக் டின்னு இல்லைனாலும் பரவாயில்ல, அடிகனமான ஒரு அகலமான ஒரு கிண்ணமோ இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த கேக் டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேக் பேட்டரை இதில் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் கேக் பேட்டரோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது மாதிரி மடிப்பாக தான் இருக்கணும். கேக் பேட்டர் எல்லாத்தையும் அதில் ஃபில் பண்ணிடணும். இந்த கேக் டின்னை லைட்டாக இது மாதிரி தட்டி விடணும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியாகும், அதனால் தட்டி விட்டுடணும். அடுத்தது இந்த கேக்கை பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பழைய குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் இல்லைன்னா அடி கனமான ஒரு தவாவோ இல்லைன்னா ஒரு கடாய் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த குக்கர் உள்ள 1 கப் அளவுக்கு சால்ட்டு கொட்டி அது லெவல் படுத்திக்கிறேன். ஏன் சால்ட்டு கொட்டுறோம்னா, நம்ம கேக்கு வேகும் போதோ கேக்கு டைரெக்டாக அந்த குக்கர்லேருந்து வேகும் போதோ அடி பிடிக்கிறதுக்கு, அதாவது தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த உப்பு கொட்டி அது மேலே இதுமாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே கேக் டின் வச்சு நம்ம வேக வச்சோம்னா அது தீஞ்சு போகாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணல, இப்போ சூடாயிடுது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த கேக் டின்னு அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடியில் நான் கேஸ்கெட் போடலை, அதே மாதிரி வெயிட்டும் நான் போடலை. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை திறந்து பார்த்து ஒரு டூத் பிக்கு வச்சு அந்த கேக்கை குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம்.
ரெடி பண்ண இந்த கேக்கு வேகறதுக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆகுச்சு. 35 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்த்தோம்னா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக கேக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கத்தியை வச்சு நான் சென்டரில் குத்தி காட்டுறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா குத்தி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வெளில வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதும் ஒரு கத்தியை வச்சு கேக்கோட ஓரங்களில் இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் சைட்லலாம் ஒட்டாமல் வரும். ஓரங்கள்லாம் இதுமாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த கேக்கு டின்லேருந்து கேக்கை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக்கு டின்னில் எதுவும் ஒட்டாமல் கேக்கு தனியாக வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். கேக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சாக்லேட் கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நான் அழுத்தம் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கேக்கோட மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய சன்னு தான் கட் பண்ணுறாங்க. கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சன்னு தான் கட் பண்ணுறாங்க. இந்த கேக்கை கட் பண்ணும் போதும் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இந்த கேக்கோட மேலே இருக்கிறத நான் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இந்த கேக்கை க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் 3 லேயராக கட் பண்ணேன். ஒவ்வொரு லேயர்லேயும் செரி சிரப்பை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ரெடி பண்ணிய பட்டர் க்ரீமை கோட்டிங் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணேன். என்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை, அதனால் என்கிட்ட இருந்த பட்டரை நல்லா பீட் பண்ணி அந்த க்ரீமை கேக்கில் கோட்டிங் கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா பட்டர் க்ரீம் சீக்கிரமாக மெல்ட் ஆகி கேக்கில் ஒட்டாமல் வழிய ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்படி நல்லா அந்த கேக் ஃபுல்லாக அந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் செரிலாம் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று நான் கேக் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3 லேயர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த கேக்கு சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.